பகையின் ஓசையில் காதலின் மௌனம். அத்வைத்துக்கு இட்லியை ஊட்டி விட்டவ அவன் தூங்கினதும் சைத்தன்யாவுக்கு தோசை சுட்டு கொடுத்தா. அவன் டிவியை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டு இருந்தான். 4 தோசை முடிஞ்சதுக்கு அப்புறம் போதுமா அப்படின்னு வந்து கேட்டா அன்விதா. நான் போதும்னு சொல்லவே இல்லையே, நான் போதும்னு சொல்ற வரைக்கும் கொஞ்சம் சுடுறையா ப்ளீஸ் அப்படின்னு சொன்னான். மனசுல அவனை சைக்கோ, தோசை சைக்கோ அப்படின்னு திட்டிக்கிட்டே கிச்சனுக்கு போய் மறுபடியும் தோசை சுட்டு கொண்டு வந்தா. அப்போ திடீர்னு காலிங் பெல் ஒலிக்க யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சபடி கிச்சன்ல தோசை சுட்டுக்கிட்டு இருந்தா அன்விதா. ஹால்ல தான் சைத்தன்யா உட்காண்ட்டு இருந்தான். அவனே போய் கதவு திறக்கட்டும் அப்படின்னு நினைச்சா அவ. ஆனா சைத்தன்யாவோ கிச்சனுக்கு வந்து அவளை எட்டி பார்த்தான். ஏய், ஏண்டி காலிங் பெல் அடிக்கிற சத்தம் உனக்கு கேட்கல? போடி போய் கதவு தர அப்படின்னா. ஹால்ல இருந்து கிச்சனுக்கு வந்து இவளுக்கு இந்த தகவலை சொல்றதுக்கு இவனே போய் கதவு திறந்திருக்கலாம் அப்படின்னு மனசுல அவனை திட்டினபடியே அடுப்பை அணைச்சிட்டு கதவு திறந்து பார்த்தா. அங்க வெளியே சைத்தன்யாவோட கார் டிரைவர் நின்றுட்டு இருந்தாரு. அவரை பார்த்து ஆச்சரியம் அடைந்து திரும்பி சைத்தன்யாவை பார்த்தா அன்விதா. அவன் அவனோட பிளேட்ல இருந்து தோசையை எடுத்து வாயில வச்ச மாதிரியே டிரைவரை பார்த்துக்கிட்டு, கொண்டு வந்துட்டீங்களா நான் சொன்னதெல்லாம் அப்படின்னு கேட்டான். ஆமாங்கய்யா இதோ அப்படின்னு சொல்லி டிரைவர் பெரிய 2 பெட்டிகளை தூக்கிட்டு வந்து உள்ள வச்சாரு. அவ்வளோ பெரிய பெட்டியை பார்த்ததும் ஆச்சரியம் அடைஞ்சா அன்விதா. அதை பார்த்து சைத்தன்யாவை புரியாம பார்த்தா. சைத்தன்யாவோ டிரைவரை பார்த்து, சரி நீங்க போங்க, நான் காலையில உங்களுக்கு கால் பண்ணி பேசுறேன் அப்படின்னா. டிரைவர் போனதும் அன்விதாவை குழப்பமான முகத்தை பார்த்து சிரிச்சபடியே, என்னடி முழிக்கிற, பெட்டியை எடுத்துட்டு போய் பெட்ரூம்ல வை அப்படின்னா. இது என்ன இவ்வளோ பெரிய பெட்டி, அதுவும் 2 பெட்டி அப்படின்னு கேட்டா அன்விதா. சின்னதா இருக்கிறது அத்வைத்தோடது, அவனுடைய துணியோ பொம்மையெல்லாம் இருக்கு. இன்னொன்னு பெருசு, அது என்னோடது, அதுல என்னோட ட்ரெஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொன்னான். அப்படின்னா நீங்க சாப்பிட்டு இப்ப கிளம்ப மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா. நான் ஏண்டி கிளம்பணும், என்ன சொல்ல போனா அந்த வீட்டை விட இந்த வீடு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னவன குழப்பத்தோட பார்த்தா. ஏன் அவ்வளோ பெரிய பங்களா மாதிரி வீடு இருக்கு, அந்த வீடு பிடிக்காம இந்த வீடு மட்டும் ஏன் பிடிச்சிருக்கு? இது ரொம்ப சின்னது, உங்களுக்கு இங்க என்ன இருக்கு? ஒரு வசதியும் இங்க இல்ல, நீங்க குழந்தைய எடுத்துட்டு கிளம்புங்க, நான் 1 வாரத்துக்கு அப்புறமா என்ன பண்றதுன்னு யோசிச்சு சொல்றேன் அப்படின்னா. எங்கேயோ பார்த்தபடி. அதை பார்த்தவன், ஏய் நீ போன்னு சொன்னா போறதுக்கும் வான்னு சொன்னா வர்றதுக்கும் நீ வச்ச ஆளு நானு நினைச்சியாடி? நான் இங்கதான் இருப்பேன், எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படி நான் போகணும்னா நீயும் என் கூட வரணும், நம்ம எல்லாரும் சேர்ந்தே வேணா போயிடலாம் அப்படின்னா சைத்தன்யா. நான் ஒன்றும் உங்க வீட்டுக்கு வரமாட்டேன், இது என்னோட வீடு, நான் மட்டும்தான் இங்க இருப்பேன், நீங்க இப்பவே கிளம்புங்க அப்படின்னு மிரட்டினான். அப்படியெல்லாம் என்னை விரட்ட முடியாதுமா, நான் உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கேன், நீ என்னோட பொண்டாட்டி, நான் உன்னோட புருஷன், அப்படி இருக்கும்போது நானும் பையனும் நீ எங்க இருக்கியோ அங்கதானே நாங்களும் இருப்போம் அப்படின்னு வெதடாவாதம் பேசினான். இவன் கூட பேசியெல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு மனசுல நினைச்சவன் மறுபடியும் கிச்சனுக்கு போய் அவனுக்கு தோசை வார்க்க ஆரம்பிச்சா. அப்போ கிச்சனுக்குள்ள வந்தவன், எனக்கு தோசை போதுண்டி, நீ சாப்பிட்டு வா, 2 பேரும் சேர்ந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சேர்ந்துங்கிறதுல அழுத்தம் கொடுத்து பேசினான். அதுக்கு மேல அவன் இங்க நிக்காம மறுபடியும் டிவி பார்க்க போய் உட்காந்துட்டான். கிச்சன்ல 2 தோசைகளை வார்த்து அங்கேயே நின்று சாப்பிட்டபடியே கதவை சாத்திட்டு சைத்தன்யாவை திரும்பி பார்த்தா. நீங்க நாளைக்கு வீட்டுக்கு கிளம்பி போங்க அப்படின்னு சொன்னவளை பார்த்து முறைச்சான். நீ அந்த வீட்டுக்கு வரையா சொல்லு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குழந்தைய தூக்கிட்டு போயிடலாம், நான் மட்டும் தனியா அந்த வீட்டுக்கு போறதெல்லாம் நடக்காத காரியம் அப்படின்னு சொன்னவன் எழுந்து நின்று கைகளை நெட்டி முறிச்சான். எனக்கு தூக்கம் வருதுடி, வா போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி அவ பக்கத்துல வந்தான். அவன் வர்றதை பார்த்து பின்னாடி நகர்ந்துட்டு போனான். அதை பார்த்து மனசுக்குள்ள சிரிச்சவன், எவ்வளவு தூரண்டி இந்த குட்டி வீட்டுக்குள்ள ஓடுவ, வாடி அப்படின்னு வேகமா முன்ன நடந்து வந்து அவ கைகளை பிடிச்சு இழுத்தான். அந்த கைகளை உதர்னவாறே, விடுங்க நான் இங்க ஹால்லேயே படுத்துக்கிறேன், நீங்க போய் குழந்தை கூட படுத்துக்கோங்க போங்க அப்படின்னா. ஓவரா சீன் போடாதடி, இவ்வளவு மாசமா ஆதிரான்னு பேரை சொல்லிட்டு என் பக்கத்துல படுக்கும்போது நல்லா இருந்துச்சா, இப்போ உண்மையான பேரு தெரிஞ்ச உடனே கீழே போய் படுக்கிறேன்னு சொல்றியே, உனக்கே இது கொஞ்சம் ஓவரா தெரியலையாடி
வாடி சும்மா அழட்டிக்காத அப்படின்னு அவளை தன் கையால அலாக்கா தூக்கிட்டு அவளுடைய பெட்ரூம்ல போய் படுக்கையில அவளை படிக்க விட்டான். அவன் விட்டதும் குழந்தைக்கு மறுபுறம் தாவி போய் படுத்துக்கிட்டா. நீங்க அங்கே படுங்க, நான் இங்க படுத்துக்கிறேன் அப்படின்னா. அதுவும் இஷ்டம்டி அப்படின்னு சொன்னவன் குழந்தைக்கு மறுபக்கம் அவன் படுத்ததும் குழந்தையோட சேர்த்து அவன் மேல கை போட்டான். அவ தட்டி விடவும் காலை எடுத்து அவன் மேல தொப்புன்னு போட்டான். ஏற்கனவே அவன் உயரம் அப்படிங்கறதுனால அவனுடைய கைகளும் கால்களும் ரொம்ப சுலபமா அவன் மேல போட முடிஞ்சது. குழந்தைய தாண்டி போட்டுக்கிட்டே இருந்தவனை மறுபடியும் அவ உதறிட்டே இருக்கவும் ரொம்ப போட்டுட்டு இருந்தவன் கடுப்பானா. எரிச்சல்ல எந்திரிச்சு உட்கார்ந்தான் சைத்தன்யா. அவளை பார்த்து முறைச்சான். இங்க பாருடி, கையோ காலோ நான் போட்டா வாயை மூடிட்டு பேசாம படு. சும்மா இதே மாதிரி உதறிட்டு இருந்த அப்புறம் நான் பையனை எடுத்து கீழே போட்டுட்டு உன் மேல நான் வந்து படுத்துருவேன், பரவாயில்லையா அப்படின்னு கேட்டான் ரொம்ப கடுமையா. அந்த குரல்ல கொஞ்சம் பயந்தவ அமைதியா வாயை மூடிட்டு படுத்தா. அவன் தன்னோட கையையும் காலையும் குழந்தையின் மேலும் அன்விதா மேலும் படும்படி ஒரு கடித்து படுத்துக்கிட்டான். அன்விதா அதுக்கப்புறம் இம்மி கூட அசையல. அவன் செஞ்சாலும் செய்வான். குழந்தை எடுத்துட்டு கீழே போட்டுட்டு தான் மேல முழுவதுமா படர்ந்தா அந்த உணர்வை அவளால தாங்க முடியாது. தன் காதலை வெளிப்படுத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு நினைச்சவ கண்களை இறுக மூடி தூங்க ஆரம்பிச்சா. அவளைவே பார்த்துட்டு இருந்தான் சைத்தன்யா. அமைதியான முகம், அவளுடைய கை விரல்கள் அவ கன்னத்துல கீழே பதிஞ்சவாறு படுத்துட்டு இருந்தா. அதை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அவளை இன்னைக்கு தான் அன்விதாவா ரசிச்சு பாக்குறான். தலை முதல் கால் வரை ஒவ்வொன்னா ரசிச்சான். அவ்வளோ பெரிய அவனுடைய வீட்டை விட்டுட்டு இந்த வீடு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காரணம், அந்த வீட்டுல அன்விதா எங்கேயாவது ஒரு மூலையில இருப்பா. ஏதாவது வேணும்னா அவளை அலைபேசியில கூப்பிட்டுதான் ஏதாவது சொல்லணும். ஆனா இந்த வீடு எங்க பார்த்தாலும் அவதான் இருக்கா. அது அவனுக்கு ரொம்ப வசதியா இருந்தது. 2 எடுத்து வச்சா கிச்சன், 2 எடுத்து வச்சா பெட்ரூம், ஹால், எங்க நின்று பார்த்தாலும் அன்விதா தெரியவா. அதை நினைக்கும் போதே அவனுக்கு மனசெல்லாம் நிறைஞ்சு போச்சு. திடீர்னு அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்ற அவனுடைய எண்ணப்போக்க பார்த்து அவனே ஆச்சரியம் அடைஞ்சான். அவளை இவ்வளோ தூரமா அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஆதிராவை அவ்வளோ சீக்கிரம் அவனால மறக்க முடிஞ்சுதா? அப்படியெல்லாம் தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டபடி அவளுடைய முகத்தை பார்த்தான். ரொம்ப அப்பாவியான தோற்றம். அப்படியே அவளை வாரி அணைச்சுக்கணும் போல இருந்தது அவனுக்கு. அன்னைக்கு அந்த கைவர்கிட்ட சிக்கிட்ட போது தன்னை பார்த்த உடனே மயங்கி சரிஞ்சாலே அந்த முகம் அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் அவ பக்கத்துல குனிஞ்சு அழகா நெற்றியில ஒரு முத்தத்தை இன்னைக்கு பதிச்சான் சைத்தன்யா. அவன் முத்தமிட்ட போது அன்விதா அதை உணர்ந்துதான் இருந்தா. அவனுக்கு அவளை பிடிச்சிருக்காங்கிறதே அன்விதாவால நம்ப முடியல. ஆதிராவை அவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டானா என்ன? இல்ல, ஒருவேளை ஆதிரா மாதிரி தானும் இருக்கறனால ஆதிரான்னு நினைச்சு முத்தமிட்டானோ என்னவோ. எதுவா இருந்தாலும் அவன் காதலிச்சது, உயிருக்கு உயிரா நேசிச்சது எல்லாமே தன்னோட அக்கா ஆதிராவை தான். ஆதிரா மாதிரி தானும் இருக்கறனால ஒருவேளை கொஞ்சம் என் மேல பாசம் தோன்றி இருக்கலாம். இப்பவே கண் விழிச்சு அவனை நாம ஏத்துக்கலாம் தான். ஆனா ஏதோ ஒண்ணு அன்விதாவோட மனசுல இடிச்சுது. ஆதிராவை காதலிக்கும் தன் கணவனை தீன்றதுக்கு அவளுக்கு விருப்பமே இல்லை. மேலும் தான் சொல்றத நம்பாம தன் பெண்மையை பரிசோதிச்ச கணவன் கூட வாழ அவளுக்கு துளி கூட இஷ்டம் இல்ல. ஒண்ணு மட்டும் அவ நல்லா யோசிச்சு தெரிஞ்சுக்கிட்டா. தான் செய்யறது சரியா தப்பான்னு ரொம்ப யோசிச்சா. என்ன யோசிச்சாலும் அன்னைக்கு சைத்தன்யா பண்ணது தப்புதாங்கிறது மட்டும் அவளுக்கு நல்லா புரிஞ்சுது. அன்னைக்கு அவன் கூட ஆதிராவா வாழ்ந்திருந்தா சைத்தன்யா எத்தனையோ முறை அவளை தன்னோட படுக்கைக்கு கூப்பிட்டுருக்கான். கணவன் மனைவியா வாழ கேட்டிருக்கான். அப்பெல்லாம் அவ ஒப்புக்கிட்டு அவன் கூட வாழ்ந்திருந்தா இப்போ அவளுடைய நிலைமை என்னவாயிருக்கும்? உண்மை தெரிய அன்னைக்கு பரிசோதிச்சவன் அவன் கூட வாழ்ந்ததுக்கு அப்புறமா பரிசோதிச்சிருந்தா கன்னி பொண்ணு அப்படிங்கிறத எப்படி அவன் நிரூபிச்சிருக்க முடியும்? தான் அவனை ஏமாற்றியாகத்தானே கருதியிருப்பான் அப்படின்னு நினைச்சவளால சைத்தன்யாவை ஏத்துக்க முடியாம மனசு தவிச்சு போச்சு. அப்படியே கண்களை இறுக மூடி தூங்க ஆரம்பிச்சான். விடியற் காலையிலேயே எப்பவும் போல சீக்கிரமா கண்ணு விழிச்சான் சைத்தன்யா. ஒரு வினாடி தான் எங்க இருக்கோங்கிறதே தெரிய தனக்குள்ளேயே அவன் சிரிச்சுக்கிட்டான்.
ஒரு பொண்ணுக்காக தன்னோட ஏசி அறை, பங்களா வீடு, காரு எல்லாத்தையும் விட்டுட்டு அவளுக்காக வந்து அவ வீட்லயே தங்கியிருக்கான். அத நினைச்சா சைத்தன்யாவா இது அப்படிங்கிறது அவனுக்கே சந்தேகமா இருந்தது. தன்னோட மனசுக்குள்ள அவளை நினைச்சு சிரிச்சபடியே அவளை திரும்பி பார்த்தான். அவ அழகா குழந்தைய கட்டிட்டு தூங்கிட்டு இருந்தா. அவளுடைய கூந்தலை மென்மையா வருடி விட்டவன் கன்னத்தை தடவி பார்த்தான். அந்த தொடுதல்ல அவள் சினுங்கவும் சட்டுன்னு தன்னோட கைகளை எடுத்துட்டு மணியை பார்த்தான். மணி 5:30 தான் ஆயிருந்தது. எப்பவுமே அவன் காலை உடற்பயிற்சி செய்யறது வழக்கம். இப்போ என்ன பண்றது, எங்க போறது அப்படின்னு யோசிச்சபடியே உடைய மாத்திக்கிட்டு கதவு திறந்துட்டு வெளில வந்தான் சைத்தன்யா. அப்போ வெளிய அம்பிகா அவ வீட்டு வாசல்ல உட்கார்ந்தபடி எதையோ வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா. அந்த விடியும் காலையில அவளுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் தெரிஞ்சது போல இருந்தது அவனுக்கு. என்னவா இருக்கும் அப்படின்னு நினைச்சவாறே வெளியில இருக்கிற லைட் சுவிட்சை போட்டான். அந்த வெளிச்சத்துல சட்டுன்னு திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தவ எதிரில சைத்தன்யா நிக்கவும் தன்னோட கண்களை அழுந்து தொடச்சுக்கிட்டு எழுந்து நின்னா. குட் மார்னிங் அம்பிகா மேடம் அப்படின்னு சொன்னவுடன் திரும்ப குட் மார்னிங் அப்படின்னு சொன்னவ, என்ன இவ்வளோ சீக்கிரமா எந்திரிச்சிட்டீங்க, அன்விதா தூங்குறாங்களா அப்படின்னு கேட்டா. ஆமாங்க தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னவன், நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க வீட்டில் தனியாவா இருக்கீங்க, உங்க வீட்டுக்காரர் எங்க அப்படின்னு யதார்த்தமா கேட்டான். அவன் கேட்டதுல கொஞ்சம் திடுக்கிட்டவ, அவரு பெங்களூர்ல ஒரு கம்பெனில வேலை செய்யறாரு, நான் இங்கிருந்து வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னா. மாசத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கு வருவாரு அப்படின்னு வருத்தம் நிறைஞ்ச குரல்ல சொன்னான். அப்போ சைத்தன்யாவுக்கு விஷயம் நல்லா புரிஞ்சுது. கணவனை பிரிஞ்சு தவிச்சு போறா. அதை நினைச்சவன், ஏங்க இங்கே ஏதாவது வேலை பார்க்கலாம் இல்லையா அவரு அப்படின்னு கேட்டவன் கிட்ட, பார்க்கலாம் தாங்க, ஆனா இங்க யாரும் அவ்வளோ சம்பளம் கொடுக்கறது இல்லையே, அதுவும் இல்லாம நாங்க 2 பேருமே காலேஜ் படிக்கும் போதே ஃபைனல் இயர் முடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவர் இன்னும் டிகிரியே கம்ப்ளீட் பண்ணல, அப்படி இருக்கும்போது வேலை இங்க கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, அதனாலதான் பார்வதி அம்மா ஏற்பாடு பண்ணி கொடுத்த வேலையில போய் சேர்ந்தாரு அப்படின்னா. அப்போ நீங்களும் அங்க போகலாமே, ஏன் இங்க தனியா இருக்கணும் அப்படின்னு கேட்டான். எனக்கும் ஆசைதான் சார், ஆனா விலைவாசி இருக்கிற சூழ்நிலையில அவரே அங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸோட ரூம்ல தான் ஷேர் பண்ணி தங்கிட்டு இருக்காரு. நானும் போனா தனியா வீடு வாடகைக்கு எடுக்கணும், நிறைய சாமானம் வாங்கணும், நிறைய செலவு பண்ணணும், அதெல்லாம் எங்க பட்ஜெட்ல ஒத்து வராதுங்க. இங்க பார்வதி அம்மா என்கிட்ட வாடகை கேட்கறதில்ல, நானா கொடுத்தா மட்டும் வாங்கிப்பாங்க, இந்த மாதிரி வசதி எங்க கிடைக்கும், அதனாலதான் அப்படின்னு பேச்சை நிறுத்திக்கிட்டா. அதை கேட்ட சைத்தன்யாவுக்கு மனசு ரொம்ப சங்கடப்பட்டது. சரிங்க, உங்க வீட்டுக்காரோட ரெஸ்யூமை எனக்கு மெயில் பண்ணி விடுங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஏதாவது வேலைக்கு ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னா. அதை கேட்ட அம்பிகாவுக்கு கண்கள் பளிச்சிடுச்சு. நிஜமா சொல்றீங்க அப்படின்னு நம்ப முடியாம கேட்டா. அதை பார்த்து புன்னகைத்தவன், ஆமாங்க நான் நிஜமா தான் சொல்றேன், நீங்க உங்க வீட்டுக்காரரோட ரெஸ்யூமை மறக்காம எனக்கு மெயில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னவன் தன்னோட மெயில் ஐடியும் கொடுத்தான். அதை சந்தோஷமா வாங்கிக்கிட்டவ, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு வாய் நிறைய சிரிச்சபடி சொல்லிட்டு, நீங்க காஃபி சாப்பிடுவீங்களா, நான் வச்சுட்டு தரவா அப்படின்னு கேட்டா. அதை கேட்டு வாய் விட்டு சிரிச்ச சைத்தன்யா, அதெல்லாம் வேணாங்க, இதோ இப்பவே அவ எந்திரிச்சிருவா, அதுவும் இல்லாம எனக்கு காலையில காஃபி சாப்பிட்ற பழக்கமெல்லாம் இல்லை, நான் கொஞ்சம் ஜாக்கிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னவன் கதவை சாத்திட்டு உடற்பயிற்சிக்காக வெளியில போனான். அந்த ரோடு ரொம்ப அமைதியா இருந்தது. காத்த நல்லா உள்ள எடுத்துட்டு ஜாக்கிங் பண்ண ஆரம்பிச்சான். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வேர்வையோடு வந்தவனை பார்த்து திகைச்சு போய் நின்னா அன்விதா. அவனுடைய உடல் எக்ல வார்த்தது போல இருந்தது. கையில்லாத டிஷர்ட்டை போட்டிருந்தான். கையில அங்கங்க முத்து முத்தான வேர்வை. அவனுடைய உடம்ப அவ்வளவு கட்டுக்கோப்பா வச்சிருந்தான். அத ஒரு நிமிஷம் வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருந்தா அன்விதா. உடம்ப டவலால தொடச்சபடி அவ பார்த்துட்டு இருந்தத பார்த்து அந்த பார்வையை தாங்கி கொண்டவன் அவளை பார்த்து ஒற்றை பருவத்தை தூக்கி என்ன அப்படின்னு கேட்டான். அதுல குங்குமமா சிவந்தவ ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லியபடியே கிச்சனுக்கு ஓடி போனான். அங்க நின்னவ தன்னோட மூச்சை நல்லா உள்ள இழுத்துக்கிட்டா. வெக்கம் கெட்ட மனசு, அவனை போய் எப்படி பாக்குது பாரு, அவன்கிட்ட எனக்கு எத்தனை பட்டாலும் புத்தியே வராது அப்படின்னு மனசுல அவளுக்கு அவளை திட்டிக்கிட்டவ காலை வேலையில இறங்கினா அன்விதா. காலையில எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புறதுக்காக அன்விதா கண்ணாடி முன்னாடி நின்று தலை சீவிட்டு இருந்தா. அவளுக்கு பின்னாடி அவளை தொடர மாதிரி வந்து நின்னா சைத்தன்யா.
அவனும் கண்ணாடியை பார்க்க இவளும் கண்ணாடியை பார்க்க 2 பேரோட கண்களும் மோதுச்சு. அவள் சைத்தன்யாவோட உருவத்தை மனசுல பதிச்சபடி தலையை சீவாம அவனையவே கண்ணாடியில பார்த்துட்டு இருந்தா. சைத்தன்யாவும் உதட்டுல புன்னகையை அடக்கிக்கிட்டு அவளுடைய முகத்தை கண்ணாடியில பார்த்தபடியே அவன் தலைய விசில் அடிச்சுக்கிட்டே சீவிட்டான். அப்போ அன்விதாவுக்கு முன்னாடி நின்ன அத்வைத், இப்படி 2 பேரும் கண்ணாடி முன்னாடி நின்று சீவிட்டு இருந்தா நான் எப்படி கண்ணாடி பார்க்கறது அப்படின்னு திட்டினவன் அன்விதாவை பிடிச்சு தள்ளி விட்டான். அவன் திடீர்னு தள்ளி விட்டதுல பேலன்ஸ் தவறி அப்படியே சைத்தன்யா மேல விழுந்தா அன்விதா. அவளை அப்படியே வாரி அணைச்சுக்கிட்டான். அவனுடைய தொடுகையில தன்னை இழந்தா அன்விதா. அவனுடைய மார்பிள சாஞ்சா. அவங்க 2 பேரையும் பார்த்த அத்வைத், காத்தால 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? சீக்கிரம் கிளம்புங்க, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் தலையை சீவிட்டு போக அந்த குழந்தையோட சத்தத்துல சுயநினைவுக்கு வந்த அன்விதா அவனை பிடிச்சு தள்ளி விட பார்த்தா. அவளை விடாம அவளுடைய இடையை பிடிச்சு தன்னோட உடல்ல இறுக்கிக்கிட்டவன் அவ கழுத்தருகே குனிஞ்சு, இவ்வளோ நேரம் என்னை கட்டி பிடிச்சிட்டு நின்னையே, அப்ப வரைக்கும் தெரியலையாடி, என்ன இப்பதான் தள்ளிவிட தோணுச்சா அப்படின்னு நக்கலா கேட்டான். அவனுடைய குரல்ல சிரிப்பையும் நக்கலையும் உணர்ந்தவன், எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய கைகளை பிடிச்சு தள்ளி விட்டு விலகி நின்னான். என்னது, கிளம்புறியா? ஏன் தனியா போக போறியா அப்படின்னு கேட்டான். ஆமா, நான் உங்க கூட வரல, நீங்க அத்வைத்தை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போங்க, நான் பஸ் பிடிச்சு பின்னாடியே வரேன் அப்படின்னா. ஏய் லூசாடி நீ, 2 பேரும் ஒரே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறோம், நான் புருஷன் நீ பொண்டாட்டி, ஒரே வீட்டுல இருந்து கிளம்புறோம், நீ தனியா போய் நான் தனியா போனா பக்கத்துல இருக்கிறவங்க பாக்குறவங்க எல்லாம் காரி துப்ப மாட்டாங்க? கிளம்புடி, நானும் வரேன், 2 பேரும் சேர்ந்து போலாம் அப்படின்னா. நான் உங்க கூட வரமாட்டேன், நான் தனியாவே போறேன் அப்படின்னு பிடிவாதமா நின்னா. என் கூட வராம வேற எவன் கூட போறதா உனக்கு உத்தேசம்? அரைஞ்சு பல்லுகளெல்லாம் கட்டிடுவேன், காத்தால என்கிட்ட வாயிடுச்சு நிக்காத, கிளம்புனா கிளம்பு, கார் வெளியே தான் நிக்குது, டிரைவரை காரை விட்டுட்டு நான் போக சொல்லிட்டேன், குழந்தைய பிளே ஸ்கூல்ல விட்டுட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரம் கிளம்பணும், மச நிக்காதடி அப்படின்னு சொல்லி திட்டினபடியே குழந்தைக்கு ஷூ போட போனான். போன அவனையே பார்த்துக்கிட்டு அன்விதா. அவன் அத்வைத்துக்கு கீழே குனிஞ்சு ஷூவை போடும் போது 6 அடி உயரத்துக்கும் இருந்தவன் சடார்னு குனியவும் 2 பேரையும் பார்த்தவளுக்கு குழந்தையோட எப்படி பொருந்திட்டான் அப்படின்னு தோணுச்சு. அவங்க 2 பேரையுமே பார்த்துக்கிட்டே நின்னா. அவ அப்படியே நிக்கிறத பார்த்த சைத்தன்யா, ஏய் என்னடி அப்படி பாக்குற, என்ன லவ் பண்றியா என்ன அப்படின்னு கண்ணடிச்சபடி கேட்டான். என்னது, உங்களை நான் லவ் பண்றதா? உங்களை எல்லாம் மனுஷன் லவ் பண்ணணுமா? அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னான். ஏன், என்னை பார்த்தா உனக்கு மிருகமா தோணுதா அப்படின்னு கேட்டான். பின்ன பொண்டாட்டிக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னே தெரில, நீங்க எல்லாம் மனுஷன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா அப்படின்னு கேட்டவளை உறுத்து விழிச்சான். காலையிலேயே என்கிட்ட சண்டை போட்டு வாங்கி கட்டிக்காத, நீ மட்டும் என்கிட்ட பொண்டாட்டியாவா நடந்துக்கிற? எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆச்சு, கிளம்பு அப்படின்னு சொல்லி குழந்தைய அழைச்சிக்கிட்டு வெளியில போனான். அவளும் மடமடன்னு தலையை சீவிட்டு சைத்தன்யா கூட கார்ல கிளம்பினா மருத்துவமனைக்கு. போற வழியெல்லாம் அவளை திரும்பி பார்த்த சைத்தன்யா அவ சுடிதார் போட்டிருக்கிறத பார்த்து, ஏண்டி நான் உன்கிட்ட எவ்வளவு தடவை சொல்றது, என் கூட வரும்போது புடவை கட்டுன்னு, நீ புடவை கட்டி நான் பார்த்தே பல மாசம் ஆச்சுடி அப்படின்னு காரை ஓட்டினபடி சொன்னான். அதுக்கு அன்விதா பதில் எதுவும் சொல்லாம மௌனமா தலை குனியவும் அதை பார்த்த சைத்தன்யா கொஞ்ச நேரம் யோசனைக்கு அப்புறம், ஓ நீ ஏன் புடவை கட்டுறது இல்லைன்னு இப்பதாண்டி எனக்கு புரியுது, வயிற்றுல குழந்தை பிறந்த தழும்பு இல்லைன்னு தானே அப்படின்னு சிரிச்சபடி கேட்டவன், ஏண்டி இப்பதான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சே, இப்பவும் உனக்கு புடவை கட்டுறதுக்கு என்னடி கசக்குதா அப்படின்னு கேட்டான். அவன் மீண்டும் அந்த பழைய விஷயத்தை நினைவுபடுத்த கடுப்பான அன்விதா அவனை பார்த்து முறைச்சபடி, எனக்கு எப்ப புடவை கட்ட தோணுதோ அப்பதான் கட்டுவேன், நீங்க சொல்லும் போதெல்லாம் நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு கோவமா பேசினவன் அவளை முறைச்சபடியே வெளியே திரும்பி வேடிக்கை பார்த்துக்கிட்டு வந்தா. அதை பார்த்த சைத்தன்யா விழுந்து விழுந்து சிரிச்சான். அந்த சிரிப்பு கூட அவளுக்கு கோபத்தை தான் கொடுத்துச்சு. மருத்துவமனைக்குள்ள வந்த அன்விதா அவளோட அறைக்கு போய் பேஷண்ட்டை பார்க்க தயாரானா. அப்போ அவளுடைய அலைபேசி ஒலிக்க ஆரம்பிச்சது. யாரு அப்படின்னு பார்த்தவ அதுல லலிதான்னு பெயர் வர அதை எடுத்து, ஹலோ லலிதா, நான் இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கேன், பேஷண்ட் வர நேரம் ஆயிடுச்சுடி, நான் அப்புறமா கால் பண்ணவா அப்படின்னு சொன்னவகிட்ட, ஏய் இருடி உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் காலங்காத்தால உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், லைன்லயே இரு,
கீதாவும் இப்போ கான்ஃபரன்ஸ்ல இருக்கா. அவ என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா, அதை உன்கிட்டயே சொல்லணும். நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன், அதனாலதான் கீதாவே பேச சொல்றேன், வெயிட் பண்ணுடி அப்படின்னா. அப்படி என்ன லலிதா முக்கியமான விஷயம்? எதுவா இருந்தாலும் நம்ம சாயங்காலம் பேசலாமே அப்படின்னு சொன்னவகிட்ட, இருன்னு சொல்றேன்லடி, கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொன்ன லலிதா, கீதா அன்விதாவும் லைன்ல தான் இருக்கா, தயவு செஞ்சு நீ என்கிட்ட சொன்ன விஷயத்த அன்விதா கிட்டயும் சொல்லிடு அப்படின்னா. என்ன கீதா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட அன்விதா கிட்ட, நீ இப்போ அன்விதான்னு சைத்தன்யாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு லலிதா சொன்னா, உன்கிட்ட ஆதிரா பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னவ ரொம்ப தயங்கினபடி அதை நிறுத்தினா. என்ன விஷயம் கீதா? எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு பேஷண்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அவங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா. அது ஆதிராவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு பத்திரிக்கைய சைத்தன்யா அண்ணா கிட்ட அன்னைக்கு நான் காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி என்ன சொல்ல சொன்னதே ஆதிரா தான் அப்படின்னு சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சா. என்னது, ஆதிராவா? ஆதிராவா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பொய் சொல்ல சொன்னா அப்படின்னு மறுபடியும் கேட்டா. ஆமா அன்விதா, நான் அப்போ காரணம் கேட்டேன், ஆனா அவ சொல்ல மறுத்துட்டா. உங்க அண்ணா நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சா இந்த மாதிரி ஒரு கல்யாண பத்திரிக்கையை காமிச்சு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடு, இல்லைனா உன்னோட அண்ணனை நீ மறந்துடு அப்படின்னு அன்னைக்கு சொன்னா. என்ன விஷயம்னு நான் எவ்வளவோ கேட்டோம், அவ சொல்லாம போனை வச்சுட்டா. அப்பவும் சைத்தன்யா அண்ணா கிட்ட ஆதிராவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் போய் சொல்லாம ரொம்ப நாள் கடத்தினேன். ஆனா அண்ணா கார் ரேஸ் அது இதுவும் போகவும் ஆதிரா சொன்னது போல அவர் வாழ்க்கையே பாழாயிடுமோன்னு பயந்துதான் நான் அந்த கல்யாண பத்திரிக்கையை காமிச்சு ஆதிராவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொன்னேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொன்னான். ஆதிரா ஏன் அப்படி சொல்ல சொன்னா அப்படின்னு திருப்பி கேட்டா அன்விதா. அது எனக்கு தெரியாது அன்விதா, நான் அன்னைக்கு எவ்வளவு தடவை கேட்டோம், அவ சொல்லவே இல்லை அப்படின்னு நிறுத்தினா. அதை கேட்ட லலிதா, கேட்டியாடி, உன் அக்கா தான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம், அவதான் சைத்தன்யாவை எதையோ சொல்லி அவாய்ட் பண்ணிருக்கா. அது என்ன காரணம்னு தெரிஞ்சா சைத்தன்யா உன்னை ஏத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குடி அப்படின்னா. லலிதா சொன்னதை கேட்ட அன்விதா, சைத்தன்யா இப்பவுமே தன்னை மனைவியா ஏத்துக்க தயாராதான் இருக்கான் தாலி கட்டியதுக்காக. ஆனா ஆதிரா அளவுக்கு தன்னை அவன் காதலிக்கவே இல்லையே அப்படின்னு மனசு வருத்தத்தோட நினைச்சவ ஆதிரா ஏன் அப்படி சைத்தன்யா கிட்ட சொல்ல சொன்னாங்கிறது புரியாம விழிச்சா. இப்போ என்ன பண்றது லலிதா, ஆதிரா ஏன் அப்படி சொல்ல சொன்னான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டவகிட்ட, ஏய் இப்போ எனக்கு ஒரு சந்தேகம்டி, உங்க அக்காவை காதலிச்சது சைத்தன்யான்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச? அவ கடைசியா எழுதின டைரிய வச்சுதானே? அவதான் வருஷத்துக்கு ஒரு தடவை டைரிய மாத்தி மாத்தி எழுதுவாளே, அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற டைரி எல்லாம் பார்த்தா ஒருவேளை அவளே ஏதாவது எழுதி வச்சிருப்பாள்ல அப்படின்னு சொன்னா லலிதா. அதை கேட்ட அன்விதாவுக்கு, இதையே நம்ம முன்னாடியே செய்யாம போனோம் அப்படின்னு தன்னோட மண்டையில தானே அழுத்தமா ஒரு கொட்டுக்கா வச்சுக்கணும் போல தோணுச்சு. ஏய், நான் கேட்கறது உனக்கு காதுல விழுகுதா இல்லையாடி அப்படின்னு கேட்ட லலிதா கிட்ட, சொல்லு சொல்லு, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், ஆனா அந்த டைரி எல்லாம் இப்ப என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொன்னா அன்விதா. என்னடி உளற, உங்க அக்கா டைரி உன்கிட்ட தானே இருக்கும் அப்படின்னு கேட்டவகிட்ட, அது இல்ல லலிதா, நான் கும்பகோணத்துல இருந்து வரும்போது என் அக்காவோட டைரி எல்லாமே அந்த கும்பகோணத்து வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொன்னான். அடைச்ச, இவ்வளவுதானா? நானே பயந்துட்டேன். பரவாயில்ல விடு, அடுத்த வாரம் நான் கீதா நீ 3 பேரும் சேர்ந்து கும்பகோணத்துக்கு போலாம். அங்க உங்க வீட்டுல போய் இருக்கிற டைரி எல்லாம் 3 பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒன்னா படிக்கலாம். கண்டிப்பா 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற டைரியை எடுத்து படிச்சா ஆதிரா ஏன் அந்த மாதிரி பண்ணான்னு விஷயம் தெரிஞ்சிடும் இல்லையா? அப்படி தெரிஞ்சுட்டா சைத்தன்யா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி கீதாவையும் பாரியையும் கூட சேர்த்து வச்சிடலாம். அப்புறம் உன்னோட பிரச்சனையும் இங்க சால்வ் ஆயிடும் இல்லையா அப்படின்னு சொன்னா லலிதா. அதை கேட்ட கீதாவும், ஆமா அன்விதா, எனக்கும் அண்ணனை பார்க்கணும்னு போல இருக்கு. எவ்வளவு வருஷம்தான் போன்லயே பேசி அவரை சமாதானம் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு தடவை நானும் பாரியும் சென்னைக்கு வரலான்னு இருக்கோம். நீ சரின்னு சொன்னா நான் நாளைக்கே கூட கிளம்பி வரேன் அப்படின்னு சொன்னா கீதா. அதை கேட்ட லலிதா, அப்புறம் என்னடி, கீதாவே வரேன்னு சொல்லிட்டா. 3 பேரும் சேர்ந்து உங்க வீட்டை புரட்டி போட்டோம்னா கண்டிப்பா ஏதாவது நமக்கு ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு அன்விதாவை தூண்டிவிட்டா. அன்விதாவுக்கும் அவங்க சொல்றது சரியாதான் பட்டுச்சு. எத்தனை நாள் தான் இந்த போராட்டத்தை சமாளிக்கிறது?
ஆதிரா ஏன் சைத்தன்யாவை அவாய்ட் பண்ணா அப்படிங்கிற காரணம் தெரிஞ்சா அதுக்கப்புறம் என்ன செய்யலாங்கிறத பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தவ. சரி லலிதா போலாம் அப்படின்னு சொன்னவ, கீதா நீங்க நாளைக்கே கிளம்பி சென்னைக்கு வந்துருங்க. இங்க வந்ததும் எனக்கு சொல்லுங்க. நம்ம 3 பேரும் சேர்ந்து அடுத்த நாள் கும்பகோணத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சா. பிறகு ஒவ்வொரு பேஷண்டா பார்க்க ஆரம்பிச்சா. இடையில பிரேக்குன்னு போகுது. இத பத்தி ரொம்ப யோசிச்சா. கும்பகோணத்துக்கு வரோன்னு சொல்லிட்டோம், ஆனா சைத்தன்யாவை சமாளிக்கணுமே. அவன்கிட்ட கும்பகோணத்துக்கு என்ன விஷயமா போறோங்கிறத சொல்லவே கூடாது. வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சபடியே தன்னோட வேலையை செஞ்சிட்டு இருந்தா. சாயங்காலமா வீட்டுக்கு கிளம்புற வழியில அன்விதா 2-3 தடவை சைத்தன்யாவை பார்த்து தயங்கி தயங்கி திரும்பி பார்த்தா. அவர் தன்னை பார்க்கறத உணர்ந்து, என்னடி என்னையே சைட் அடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டான். ஆமா, இவனை சைட் அடிச்சிட்டாலும் அப்படின்னு மனசுல திட்டினவ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா. பக்கத்தில் தானடி இருக்கேன் சொல்லு. அதுக்கே இத்தனை தடவை திரும்பி திரும்பி பார்க்குற, என்னமோ என்கிட்ட பயப்படுற மாதிரி ஓவரா சீன் போடுற அப்படின்னு கேட்டான். அவனை பார்த்து முறைச்சவ, நான் கும்பகோணம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், எனக்கு அங்கே கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னா. அதை கேட்டு திடுக்கிட்டவன், என்ன என்ன திடீர்னு கும்பகோணத்துக்கு? அங்க யார் இருக்காங்க உனக்கு? அங்கதான் உனக்கு அம்மா அப்பா அக்கா யாருமே இல்லையே, அப்ப எதுக்காக கும்பகோணத்துக்கு போற? அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம் அப்படின்னா. அவனுக்கு அவ கும்பகோணம் போயிட்டு வர அந்த 2 நாள் கூட அவளை பிரிஞ்சிருக்க மனசு ஒப்பல. எனக்கு அந்த வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குங்க அப்படின்னா. என்ன வேலை? அங்கதான் யாருமே இல்லையே, காலி வீட்டில் நீ போய் உட்காந்து என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டான். அது அது வந்து அது அந்த வீடை விற்கலாம்னு இருக்கேன். அங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு புரோக்கர் இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எதையோ சமாளிச்சா. அங்க கும்பகோணத்துக்கு போய் புரோக்கர் கிட்ட சொல்றதுக்கு அதை இங்கிருந்தே போன்லயே சொல்ல வேண்டியதானடி அப்படின்னு கேட்டான் சைத்தன்யா. இப்ப எதுக்காக என்ன அனுப்புறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க அப்படின்னு திருப்பி கேட்டவ, வீட்டோட சாவி எங்கிட்டு இருக்கு, புரோக்கர் கிட்ட நான் போன் பண்ணி சொன்னாலும் யாராவது வாங்கறதுக்கு வர்றவங்க வீட்டை பார்க்கணும்னு சொன்னா அதை திறந்து காமிக்கணும்ல, அதுக்கு சாவி வேணுமில்ல அப்படின்னு கேட்டா. சரி, அதை கொரியர்ல அனுப்பி விட்டுரு அவ்வளவுதானே அப்படின்னு விடாப்படியா சொன்னான். என்ன விளையாடுறீங்களா? எனக்கு ஒரு தடவை கும்பகோணம் போய் ஆகணும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு பிடிவாதமா நின்னா. அவ பிடிவாதத்துல கொஞ்சம் தயங்கினவன், சரி அப்போ நானும் வரேன் அப்படின்னு சொன்னான் சைத்தன்யா. எனது நீங்களும் வரீங்களா? ஹாஸ்பிட்டல்ல வேலையெல்லாம் யார் பார்ப்பாங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன், நீங்க குழந்தைய பார்த்துட்டு இங்கே இருங்க அப்படின்னா. ஏன்? ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறதுக்கு நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்கடி. நான் 3 வருஷம் படுத்த படுக்கையா இருந்தப்போ ஹாஸ்பிட்டல்ல யார் பார்த்தாங்க? அதே மாதிரி இன்னைக்கும் பார்ப்பாங்க அப்படின்னா. சும்மா விளையாடாதீங்க. 3 வருஷம் நீங்க படுக்கையில இருந்தப்போ அப்ப பார்க்கறதுக்கு தாத்தா இருந்தாங்க. இப்போ தாத்தா வெளியூர் போயிருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறதுக்கு என்னதான் ஆட்கள் இருந்தாலும் நீங்க இருக்கிற மாதிரி வருமா அப்படின்னு கேட்டா. அவ சொல்றதும் சரிதான், ஆனாலும் அவளை கும்பகோணத்துக்கு அனுப்ப அவனுக்கு மனசு வரல. நீ தனியா அவ்வளவு தூரம் எப்படி போவ அப்படின்னு கேட்டவன் கிட்ட, அங்கிருந்து தனியா தானே வந்தேன், அப்போ தனியா கும்பகோணம் போறதுக்கு எனக்கு தெரியாதா? மதுரையில ஹாஸ்டல்ல இருந்து படிச்சவன, அங்க தனியா எங்க ஊருக்கு போறதுக்கு எனக்கு என்ன பயம்? இன்னைக்கு பஸ்ல ஏறினா காலையில கொண்டு போய் விட்டுருவாங்க, வேற பஸ் பிடிச்சா அகைன் நான் சென்னைக்கு வந்துடுவேன், அவ்வளவுதான விஷயம் அப்படின்னு கேட்டா. அவன் அதுக்கு பதில் எதுவும் பேசல. அவன் மனசுல இன்னொரு விஷயமும் தோணுச்சு. கும்பகோணத்துல இருக்கிற வீட்டை வித்துட்டா அதுக்கப்புறம் அவன் போறதுக்கு இடம் கிடையாது, இங்கதான் அவன் இருந்தாகணும். அதுவும் அவனுக்கு நல்ல விஷயமாவே தோணுச்சு. அப்போ ஒரு கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னான். என்ன அப்படின்னு பார்வையால கேட்டவகிட்ட, கும்பகோணத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ நம்ம வீட்டுக்கு என் கூட வந்துடணும், ஓகேவா அப்படின்னு கேட்டான். இப்போதைக்கு அவன் ஒத்துக்கிட்டானே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு மனசுல நினைச்சவ, சரி வரேன் அப்படின்னா. ஓகே, அப்போ எப்ப கிளம்புற அப்படின்னு கேட்டான். அது அது நாளைக்கு சாயங்காலம் கிளம்பலான்னு இருக்கேன் அப்படின்னா. சரி அப்படின்னு சொன்னவன் அதுக்கு மேல வாக்குவாதம் செய்யாம குழந்தைய அழைச்சிட்டு வீட்டுக்கு போனான். கீதா சொன்னது மாதிரி அன்னைக்கே கிளம்பி அடுத்த நாள் சென்னைக்கு பாரியும் கீதாவும் வந்தாங்க. அவங்கள லலிதா பிக்கப் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா. அதை தெரிஞ்சுக்கிட்ட அன்விதா அடுத்த நாள் சாயங்காலம் கும்பகோணம் போறதுக்கு தயாரானா. ஹாஸ்பிட்டல்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு சைத்தன்யா கிட்ட சொல்லிட்டு கிளம்ப போனவளை சைத்தன்யா தனியா அனுப்பவே மறுத்தே விட்டான். இருடி, நானே உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல வந்து டிராப் பண்றேன் அப்படின்னா. ஐயோ இவனா,
இவன் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல விட்டா அவ்வளோதான், லலிதாவும் கீதாவும் இருக்கிறது தெரிஞ்சிருமே அப்படின்னு நினைச்சவ, இல்ல வேண்டாம், நான் இங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சா மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கே போயிடுவேன். நீங்க என் கூட வரணும்னு அவசியம் இல்லை. நீங்க நிறைய பேஷண்ட் எல்லாம் இருக்காங்க, அதை பார்த்துட்டு இங்கே இருங்க, நான் போறேன் அப்படின்னா. ஏன், நான் வந்து உன்னை ட்ராப் பண்ணக்கூடாதா? நான் வருவேன் அப்படின்னு பிடிவாதமா நின்னவன் தன்னோட கோட்டை கழட்டிட்டு அவ கூட கிளம்ப தயாரானா. அவளுக்கு என்ன பண்றனே தெரியல. இவனை கூட்டிட்டு போனா கண்டிப்பா இவன் கீதாவை பார்த்துருவான். இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சவ கைகளை பசிச்சுக்கிட்டு அப்படியே நின்னா. அப்போ திடீர்னு ஒரு எமர்ஜென்சி கேஸ் வர அன்விதாவுக்கு அப்பா ஆடான்னு இருந்தது. நல்ல வேலை, கடவுள் காப்பாத்திட்டாரு அப்படின்னு மனசுல நினைச்சவ, சரி நீங்க போய் அந்த கேஸ் என்னன்னு பாருங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி நிக்காம அந்த இடத்த விட்டு கிளம்பினான். சைத்தன்யாவுக்கும் அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம எமர்ஜென்சி கேஸ பார்க்க போனா.